தமிழ்நாட்டில் ஒரு வில்லேஜ்னு சொன்ன உடனே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது இங்கே இருக்கக்கூடிய ஹட்ஸ் அண்ட் சிம்பிளான லிவிங் தான். ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற இந்த வில்லேஜை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். ஏன்னா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண வில்லேஜ் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்கிற வில்லேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒடந்துறை வில்லேஜ். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்தியாவில் கோ கிரீன் ரெனியூவல் எனர்ஜி அப்படிங்கிற ஹேஷ்டாக்ஸ் எல்லாமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இந்தியாவில் இப்போ நடந்துட்டு இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னிக்ஸ் எல்லாமே டெவலப்மெண்ட்டில் லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒடந்துறை வில்லேஜ் உலகத்துக்கு ஒரு லைட்டை காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை நாம கான்ஃபிடண்டாவே சொல்ல முடியும். இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய வில்லேஜ்ல ஸ்மார்ட் வில்லேஜஸ் வந்தாச்சு. இதெல்லாம் போக தமிழ்நாட்டில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் யூஎஸ்ல இருந்து நிறைய பேர் அவங்களோட வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டோட வில்லேஜ் டெவலப்மெண்ட்காக நிறையவே ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா நம்மளுடைய டாக்குமெண்ட்ரி வீடியோல பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம நாட்டில் உள்ளூர்ல இருந்துட்டு பக்கத்து ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாம நிறைய பேர் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்கும். இன்னைக்கு 2025 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ்ல 350 கிலோவாட் இருக்கிற ஃபர்ஸ்ட் எவர் வில்லேஜ் விண்ட்மில்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. அது எதுக்காக பண்ணிருக்காங்க அண்ட் அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத வீடியோக்குள்ள நாம டீட்டெயிலா பார்த்துடலாம். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாம இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுல தான் இந்த வீடியோ பத்தின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்ல ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டா வந்துடும். அண்ட் அடுத்து நாம போடக்கூடிய வீடியோஸ் பத்தின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல இன்ஸ்டன்டா வந்துடும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்தியாவிலேயே கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒடந்துறைன்னு சொல்லப்படுற இந்த வில்லேஜ் தான் ஃபர்ஸ்ட் லோக்கல் பாடி வில்லேஜுக்குள்ளேயே 350 கிலோவாட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய விண்ட்மில்லை கட்டுறதுக்கு. கண்டிப்பா இன்னைக்கு ஒடந்துறை வில்லேஜ் அப்படிங்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் வில்லேஜ் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதை பார்த்து நிறைய வில்லேஜ்ல இந்த மாதிரி கான்செப்டை கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பஞ்சாயத்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அது வேற எதுவுமே கிடையாது, சூப்பர் பஞ்சாயத். ஸோ விண்ட்மில் மட்டுமே இந்த வில்லேஜை சூப்பர் பஞ்சாயத் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ரீசன் கிடையாது. நீங்க இந்த வில்லேஜை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹவுசஸுமே ஒரே மாதிரி இருக்கும். இந்த வீடுகளுக்கு பேர் தான் கிரீன் ஹவுசஸ். அது எதனால அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ரெனியூவல் எனர்ஜியை தான் நம்பி இருக்கு. ஸோ இங்க தயாரிக்கக்கூடிய எனர்ஜி என்னைக்குமே காலியா போகாது, மறுபடியும் நாம உருவாக்க முடியும். ஸோ இந்த வில்லேஜ்ல இப்படி ஒரு கிரீன் எனர்ஜி வந்தது காரணம் என்ன அப்படின்னா இந்த வில்லேஜோட லொகேஷன் தான். அது மட்டும் இல்லாம நம்ம கண்ட்ரியோட டெமோக்ரஸி, அதாவது பை த பீப்புள் டு த பீப்புள் ஃபார் த பீப்புள். கண்டிப்பா இந்த விஷயம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியும், அப்படி இல்லைன்னா ஒரு கிராமத்தோட வாழ்க்கையை மாற்ற முடியும். ஸோ இப்போ நாம இந்த வில்லேஜோட ஹீரோ மிஸ்டர் சண்முகத்தை மீட் பண்ணி ஆகணும். இந்த மாதிரி ஒரு மாடல் வில்லேஜ் வரதுக்கு முன்னாடி இந்த வில்லேஜ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 96க்கு முன்னாடி இந்த வில்லேஜ்ல ஜீரோ டெவலப்மெண்ட் தான் இருந்துச்சு. ட்ரிங்கிங் வாட்டர் கிடையாது, நல்ல ரோடு கிடையாது, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கிடையாது, நிறைய வீடுகள் கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த வில்லேஜ்ல 100% எல்லாமே இருக்கு. நல்ல ரோடு இருக்கு, ட்ரைனேஜ் இருக்கு, வீடுகள் எல்லாமே கிரீன் ஹவுசஸா இருக்கு. முக்கியமா பாக்டீரியா ஃப்ரீ ட்ரிங்கிங் வாட்டர் இந்த வில்லேஜ்ல இருக்கு. இதெல்லாம் போக சோலார் பேனல்ஸ் பொருத்தப்பட்டிருக்கு. கண்டிப்பா ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வரது இப்படியே நின்று போயிடாது. ஃபியூச்சர்ல இதுக்கு அடுத்த லெவல் அப்டேட்டா நிறைய சேஞ்ச் வரதான் போகுது. அதையுமே இந்த வில்லேஜ் பண்றதுக்கு மேனேஜ் பண்ணிருக்காங்க. இப்போ இந்த வில்லேஜோட கரண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா, சாரி வில்லேஜ்னு சொல்லிட்டேன், இந்த சூப்பர் பஞ்சாயத்தோட கரண்ட் பிரசிடென்ட் யார் அப்படின்னா மிஸ்டர் ஜி தங்கவேல். ஒரு பெஸ்டான வில்லேஜுக்கு சிறந்த பிளான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ராஜீவ் காந்தி தேசிய குடிநீர் திட்டம். இந்த மாதிரி நிறைய திட்டங்களை இந்த வில்லேஜ்ல சும்மா பேருக்கு செயல்படுத்தாம ஃபுல்லஸ்ட் பாயிண்ட்ல செயல்படுத்திருக்காங்க. ஸோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமை ஃபுல்லா யூஸ் பண்ணாலே ஒரு வில்லேஜ் 0 to ஹீரோவா மாறிடுச்சு. உலகத்தோட 6ல் 1 பங்கு ரூரல் வில்லேஜ்ல இன்னைக்குமே எலக்ட்ரிசிட்டி இல்லாம இருக்கு. ஆனா இந்த ஒடந்துறை வில்லேஜ்ல அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணி ஒரு வில்லேஜ் சூப்பர் பவரா இந்த வில்லேஜ் மாறி இருக்கு. அதோட ரிசல்ட் எல்லாமே இந்த வில்லேஜ்ல வாழக்கூடிய மக்களோட ஃபேஸ்ல நாம பார்க்க முடியும். எவ்வளவு சந்தோஷமா ஹாப்பியா அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்கள் இருக்காங்க. கண்டிப்பா இந்த வில்லேஜுக்கு நாம பர்சனலா ஒரு விசிட் போயிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த வில்லேஜ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. IAS ஆஃபீஸர்ஸ், ஃபாரினர்ஸ், நிறைய பேச்சுலர் டிகிரி வாங்கினவங்க இந்த வில்லேஜுக்கு வந்து நிறைய விஷயங்களை ஸ்டடி பண்ணிட்டு போறாங்க. ஸோ இந்த வில்லேஜ் இந்தியாவோட ஒரு மாடல் வில்லேஜா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வேற எங்கேயுமே நடக்காது, கண்டிப்பா தமிழ்நாட்டில் தான்
தான் நடக்கும். இந்த வில்லேஜ் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல லொக்கேட் ஆயிருக்கு. கண்டிப்பா இது ஒரு ஸ்மார்ட் வில்லேஜ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா சிட்டில நாம எந்த அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸை பார்ப்போமோ அதே அளவுக்கு ஃபெசிலிட்டி இந்த வில்லேஜ்ல இருக்கு. முக்கியமா இந்த வில்லேஜோட ஒரு ஏஸ்தட்டிக் என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே ஒரே மாதிரி பிளான்ல டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய தண்ணி எல்லாமே ஒரு பெரிய டேங்க்ல ஸ்டோர் பண்ணி இந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்கு 24/7 தண்ணி கிடைக்கிற மாதிரி இங்க விஷயங்களை கொடுத்திருக்காங்க. இந்த வில்லேஜுக்கு பக்கத்திலேயே டெம்பிள்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் சொல்லிட்டு எல்லா ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நிறையவே இருக்கு. இதெல்லாம் போக இந்த வில்லேஜுக்குள்ளேயே குழந்தைகளுக்கான ஒரு ஆரம்ப பள்ளியும் இருக்கு. டிசேபிள் சில்ட்ரன்ஸுக்குமே ஸ்டடீஸ் கண்டக்ட் பண்றாங்க. அவங்கள பாத்துக்கிறதுக்கு 2 டெடிகேட்டட் டீச்சர்ஸ் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் மக்களுக்கு மெயின் ப்ரொஃபஷன் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கக்கூடிய வில்லேஜ்ல போய் அக்ரிகல்ச்சர் செய்யறது தான். ஒரு காலத்துல எலக்ட்ரிசிட்டி கூட இல்லாத இந்த வில்லேஜ்ல இன்னைக்கு சண்முகம் சாரோட ஒரு எஃபோர்ட்ல கவர்மெண்ட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி போயிட்டு இருக்கு. அதனால தமிழ்நாடு சிஎம்ஸ்ல இருந்து மிஸ்டர் சண்முகம் நிறைய ரிவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இதெல்லாம் போக இந்தியா மட்டும் இல்ல அப்ராட்ஸ்லயுமே இதை பத்தி நிறைய ஸ்பீச் அண்ட் பிரசன்டேஷன்ஸ் சண்முகம் சார் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு வில்லேஜ்க்கு மட்டுமே உலகம் ஃபுல்லா 43 கண்ட்ரீஸ்ல இருந்து விசிட்டர்ஸ் அண்ட் ஃபாரினர்ஸ் வந்து இந்த மாடல் வில்லேஜை பார்த்துட்டு போயிருக்காங்க. சண்முகம் சார் என்ன சொல்றாரு அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் இருந்து கரப்ஷன் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா எதை வேணாலும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்தியாவோட மெஜாரிட்டி பாப்புலேஷன் கிராமத்துல தான் இருக்காங்க. அர்பன் டெவலப்மெண்ட், சிட்டி டெவலப்மெண்ட்லாம் இல்லாமலேயே காலங்காலமா இந்த வில்லேஜஸ் கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி வந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வில்லேஜஸ்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா நிறைய பேர் வில்லேஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்றாங்க. நிறைய விஷயங்கள் வில்லேஜ் கிடைக்கிறது இல்ல, நிறைய ஃபெசிலிட்டிஸ் வில்லேஜுக்கு கொடுக்கப்படுறது கூட கிடையாது. அதுக்காக ஒரு டெவலப்மெண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கப்பல்ஸ் வில்லேஜை தேடி வந்திருக்காங்க. வில்லேஜ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா சிட்டியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு நிறைய மக்கள் சிட்டிக்கு போறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. லாஸ்ட் 10 இயர்ஸா இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட அப்ராட் லைஃப் விட்டுட்டு இந்த கிராமத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் வேற யாருமே கிடையாது, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்த மிஸ்டர் செந்தில்குமார். பெரம்பலூர் மக்களோட முன்னேற்றத்துக்காக இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பயிர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. இந்த அசோசியேஷன் மூலமா அவரும் அவரோட ஒய்ஃப் பிரீத்தியும் கிராமங்களுக்கு நிறைய விஷயங்களை, நிறைய வெல்ஃபேர் விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பயிர் அசோசியேஷன் 2005 ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா வில்லேஜை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்றாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுறது கிடையாது. அவங்களோட ஹெல்த்தா இருக்கட்டும், எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல அவங்களோட லைஃப் ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே வில்லேஜ் சைட்ல ரொம்ப பேசிக்கான லெவல்ல தான் இருக்கு. அதை நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இவரோட விஷன். அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய மக்களை எந்த மாதிரிலாம் ட்ரெயின் பண்ணா அந்த வில்லேஜை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கறத பத்தி இவர் லாஸ்ட் 10 இயர்ஸா ரிசர்ச் பண்ணிருக்காரு. ஸோ அதுல இருந்து ஆரம்பிச்சது தான் இந்த பயிர் அசோசியேஷன். ஹெல்த்ல ஆரம்பிச்சு சில்ட்ரனோட எஜுகேஷன், லேடிஸோட எம்ப்ளாய்மெண்ட்னு நிறைய விஷயங்களை பண்ணி இந்த கிராமத்துல இவங்க 2 பேரும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டா காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருந்தாங்க. இது ஏற்கனவே நிறைய வருஷங்களுக்கு முன்னாடியே இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டினியூஸா குழந்தைங்களோட நியூட்ரிஷன்ல ஒர்க் பண்ணா மட்டும்தான் நாளைக்கு இந்த ஃபியூச்சர் வில்லேஜ் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்க நல்லா சாப்பிடல அப்படின்னா அவங்களால படிக்க கூட முடியாது. இந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய 50% குழந்தைங்களுக்கு மால் நியூட்ரிஷன் தான் இருக்கு. ஸோ இது எல்லாமே மாறி ஆகணும். அப்போதான் நாளைக்கு ஃபியூச்சர்ல ஹெல்த்தியான வில்லேஜ் இருக்கும். இந்த வில்லேஜ் ஒரு எவல்யூஷன் நோக்கி போகும். இவங்க லாஸ்ட் 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த வில்லேஜ் இருக்கக்கூடிய 50% மால் நியூட்ரிஷன் சைல்ட் 30% 20% குறைஞ்சிருக்காங்க. பொதுவா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 1500 கேலரிஸ் தேவைப்படும். ஆனா இங்க இருக்கக்கூடிய வில்லேஜ் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1000 கேலரிஸ் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால திணை, கடலை, சுண்டல் மாதிரியான நிறைய நியூட்ரிஷன் ப்ராடக்ட்ஸை இவங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதை ஸ்நாக்ஸ் மாதிரி தயாரிச்சு சுத்தி இருக்கக்கூடிய எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் இவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பேரண்ட்ஸுமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. ஏன்னா அவங்களோட குழந்தைங்க முன்னாடி இருக்கிற மாதிரி இல்லாம இப்போ ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இந்த கப்பிள்ஸ் அந்த வில்லேஜுக்கு செஞ்ச நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எஜுகேஷன்ல இருந்து அவேர்னஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. நியூட்ரிஷன் லெவல்லையும் சரி, எஜுகேஷன் லெவல்லையும் சரி, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லையும் இந்த கப்பிள்ஸ் போயிட்டு அவங்களோட விஷயத்தை பண்ணதுனால குறைஞ்சபட்சமா அட்லீஸ்ட் 30,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேல பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் போக இந்த ஸ்கூல்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு வெளியே வர குழந்தைங்களுக்கு மினிமம் 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலேயே இவங்க நிறைய காலேஜ் சீட்ஸும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு வில்லேஜ் லெவல்ல இந்த மாதிரியான கிரீன் டெவலப்மெண்ட்ஸ், லைஃப் ஸ்டைல் டெவலப்மெண்ட்ஸ் மாதிரி பேசிக் கம்யூனிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நாம் எதிர்பார்க்காத அளவில் நெக்ஸ்ட் லெவலில் பீக்கில் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக 2025 அப்புறம் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வில்லேஜஸ்ல இந்த மாதிரி விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாடு வில்லேஜ் ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட்டை பார்க்கும். ஸோ வில்லேஜோட டெவலப்மெண்ட் பற்றி நம்ம பேசும்போது கண்டிப்பாக அங்கே நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை பற்றி நாம பேசி தான் ஆகணும். அது என்ன அப்படின்னா சிட்டியில் தயாரிக்கக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் ஃபேக்டரிஸ் மூலமா இந்த மாதிரி வில்லேஜுக்கு நிறைய பிரச்சனைகளும் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நடத்தப்பட்ட ஒரு ஸ்டடி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு வருஷத்துல அவைலபிள் இருக்கோ அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இதை நாம மார்க்கெட்டுக்கு சீக்கிரமாக கொண்டு போயிட்டு பிளாஸ்டிக்கு பதிலாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தோம் அப்படின்னா
அப்படின்னா கண்டிப்பா மக்கள் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு இடம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கல்யாண்குமார் சொல்றாரு. ஸோ கண்டிப்பா விவசாயம் பண்றவங்களுக்கு இந்த மாதிரியான பிளாஸ்டிக் ஆல்டர்னேட் ப்ராசஸ் ஒரு நல்ல பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட விவசாயம் பண்ற நிறைய வீட்டுக்கு நீங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அவங்க அக்ரிகல்ச்சருக்கு வாங்கின கடனை கூட அடைக்க முடியாம இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மிஷின்ஸ் மூலமா அவங்க வேஸ்டா கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை வச்சு பிளாஸ்டிக்கு ஒரு நல்ல ஆல்டர்னேட் கொடுத்தாங்க அப்படின்னா இதை விட ஒரு வில்லேஜுக்கு ஒரு மிகப்பெரிய டெவலப்மெண்ட் இருக்கவே முடியாது. ஏன்னா இது அவங்களோட வேலையை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு வருது. அதனால என்டையர் தமிழ்நாடுமே க்ரோ ஆக போகுது. நம்ம இப்போ ரீசெண்ட் இயர்ஸ்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம், எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷன்ல விவசாயம் பண்றவங்க லோன் வாங்குறத அடைக்க முடியாம நிறைய பேர் சூசைட் கூட பண்றதா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க கையில எவ்வளவு ஃபண்ட் இருக்கோ அந்த லோ ஃபண்டை வச்சு கூட எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத இவர் கத்துக் கொடுக்கிறாரு. கண்டிப்பா மாற்றத்தை நோக்கி தமிழகம், மாற்றத்தை நோக்கி தமிழகம் சொல்லிட்டு நாம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிறது தான் உண்மையான மாற்றம். தமிழ்நாட்டோட வேளாண்மை துறையில விவசாயிகளோட வெல்ஃபேருக்காக லாஸ்ட் 35 இயர்ஸா மிஸ்டர் டேவிட் ஒர்க் பண்ணிருக்காரு. இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா கையில அவைலபிளா இருக்கக்கூடிய மாடுகள் மற்றும் விவசாய நிலங்களை வச்சு நாம கொஞ்சம் கூட்டி குறைச்சி பண்ணோம் அப்படின்னா பேங்க்ல போய் டெபாசிட் பண்ற அளவுக்கு நமக்கு கையில பணம் கிடைக்கும், யார்கிட்டையும் கடன் வாங்குற நிலைமை வராது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் சொன்னதை ஃபாலோ பண்ணி நிறைய ஏழை விவசாயிகள் இன்னைக்கு பணக்காரங்களா மாறிருக்காங்க. பணத்துக்கு மட்டும் பட்ஜெட் போடக்கூடாது, அவங்க கையில் இருக்கிற வாட்டருக்கும் பட்ஜெட் போடணும். புதுசாக ஏதாவது ஸ்டடி பண்ணணும், புது பயிரை போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்க கையில் இருக்கிற பயிர்லயே எது லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி அதை மட்டும் கூட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ப்ராஃபிட் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கண்டிப்பா விவசாயிகள் இப்போ இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜிஸை லேர்ன் பண்ணணும். இதெல்லாம் போக கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு ட்ரெயின் பண்ணப்படணும். ஒரு வில்லேஜோட உண்மையான வளர்ச்சின்னு சொல்லும் போது அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் வளர்ச்சி கிடையாது, அவங்களோட வாழ்வாதாரம், ஆக்குபேஷன், ட்ரெடிஷன், பேக்ரவுண்ட் அண்ட் அவங்களோட எஜுகேஷன், இது எல்லாமே தான் உண்மையான வளர்ச்சி. ஸோ இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நிறைய டெவலப்மெண்ட் வில்லேஜஸ்ல நடந்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது வில்லேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி கிளைமேட் கண்டிஷன் மாறிடுச்சு, மான்சூன் மாறிடுச்சு, ரெய்னி சீசன்ல மழை வர்றது கிடையாது அண்ட் சம்மர்ல நிறைய மழை பெய்யுது, முக்கியமா கிராப் பேட்டர்ன்ஸ் கூட மாறிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது கூட ஒரு பெரிய கொஸ்டின் தான். சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய வில்லேஜஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வார்த்தை. ஏன்னா இது எல்லாமே பேஸ்ல இருந்து நடந்தா மட்டும்தான் நாம சரி பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்தை இவர் எப்படி பார்க்கறாரு அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு சொல்றாரு. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் விவசாயத்தை கையில் எடுத்தாங்க அப்படின்னா இந்தியா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா யங்ஸ்டர்ஸும் அக்ரிகல்ச்சரை கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு உலகத்துக்கே எந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரீம்ஸ் வச்சுட்டு தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற மிஸ்டர் சரவணன் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காரு. இவரோட அல்டிமேட் ஐடியாவே என்ன அப்படின்னா இவருக்கு பர்சனலா நேச்சர் மேலையும் அந்த நேச்சரை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறதையும் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் பத்தி, அக்ரிகல்ச்சரை நாம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறத பத்தி நிறைய அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா தமிழ்நாடு இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல சஸ்டைனபிலிட்டி வரணும் அப்படின்னா விவசாயிகள் பேலன்ஸ் பண்ணி சஸ்டைனபிலிட்டி அண்ட் growth எடுத்துட்டு போகணும். முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு விவசாயம் பண்றாங்களோ அதே அளவுக்கு எஃபோர்ட் போட்டு அதை ஸ்டோர் பண்ணவும் செய்வாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருள் விளைஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்படியே கொண்டு போய் சேல் பண்றது தான் பாக்குறாங்க. முன்னாடி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா தோட்டங்கள்ல, கோயில்கள்ல இல்ல அவங்களோட வீடுகள்ல அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ற மாதிரி பெரிய பெரிய குதிர்கள்ல, பானைகள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ் களஞ்சியங்களை எங்கேயுமே நம்மளால பார்க்க முடியல. அதனால இப்போ என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா விளைய வச்ச பொருளை உடனே கொண்டு போய் கடையில சேல் பண்றதுனால சேல் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் விவசாயிகளுக்கு அரிசி தேவைப்படும் போது அவங்களே கடையில போய் வாங்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. இது காரணம் என்ன அப்படின்னா நாம முன்னாடி மாதிரி களஞ்சியங்கள்ல ஸ்டோர் பண்ணாதான் ரீசன் அப்படின்னு ஆஃபீஷியல் சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி 10 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத மாதிரி நெற்பயிர்களை ஸ்டோர் பண்ற மாதிரி நிறைய ஸ்டோரேஜை இவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜ் எந்த அளவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு. முன்னாடி காலத்துல ஒரு வில்லேஜ்ல 350 கிலோவாட் இருக்கக்கூடிய ஒரு விண்டுமில்ல கட்ட முடியுமா அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது ரியாலிட்டிக்கு வந்திருக்கு. ஒரு சூப்பர் பஞ்சாயத்து தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. கண்டிப்பா இன்னும் அடுத்த ஃபியூச்சர்ல ரொம்ப வருஷம் கிடையாது, கொஞ்சம் வருஷங்கள்லயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுமே இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பார்த்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டோட பேஸ் ஃபவுண்டேஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் நாம சிட்டில பண்ணக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டா ஃபிளரிஷ் ஆகும். எது எப்படி இருந்தாலும் இந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் எல்லாமே இன்னும் எவ்வளவு வருஷத்துல வருது அப்படிங்கறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். இதெல்லாம் போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வில்லேஜஸ் டெவலப் பண்ற மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது ஐடியாஸோ கான்செப்ட்ஸோ இருந்தா கூட நீங்க அதை தாராளமா ஷேர் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் இருந்து தான் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் நேச்சரை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு as an
ஆர்கிடெக்டா நான் ஃபுல் சப்போர்ட் பண்றேன். ஏன்னா கான்கிரீட்ல செங்கல்ல பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டுறது முக்கியம் இல்ல, நேச்சரையும் ஜியோகிராபிக்கல் ரீஜனையும் எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது இந்த வில்லேஜ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நல்லாவே நடக்குது. அது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். மை டியர் பிபி ஸ்குவாட், இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அடுத்து என்ன மாதிரியான டாபிக் வேணும், என்ன வீடியோ வேணும் அப்படிங்கறதையும் கீழே ஷேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்ஸ் வரும். வேற ஒரு வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye.